ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரேட்டில் கிரியேட் பண்ணலாம். இதில் இங்கே இருக்க சேப் லேயர்ஸ் எஸ்ஸுங்கிற இந்த லெட்டரை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு பிஎம்க்குறோம். பிஎம்க்குனா பொசிஷன் ரிவீல் ஆகும். பொசிஷன் ரிவீல் ஆனதும் இதை ரைட் கிளிக் பண்ணி செப்பரேட் டைமென்ஷன்ஸ் கொடுங்க. செப்பரேட் டைமென்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ் தனியாக ஒய் தனியாக பிரிஞ்சிடும். இப்போ ஒய் பொசிஷனில் ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஏபிஏ மூணையும் செலக்ட் பண்ணுறோம். இப்போ திரும்ப பொசிஷன் கிளிக் பண்ணுறோம். இங்கே நான் ஆல்ரெடி செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஏங்கிற லேயருக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஷேப் லேயர் க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஷேப் லேயரில் இந்த ரெக்டாங்கிள் டூலை கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்லிப்ஸ் டூல் கிடைக்கும். இந்த எலிப்ஸ் டூலை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு எலிப்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டு இதை மேட் 1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த எஸ்ஸுங்கிற லேயரை செலக்ட் பண்ணி எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் போய் செட் மேட்னு சர்ச் பண்ணிங்கன்னா செட் மேட் வரும். இந்த செட் மேட் எஃபெக்டை தூக்கி இந்த எஸ்ஸுங்கிற லேயர் மேலே போடுறோம். போட்டுட்டு இங்கே டேக் மேட் ஃப்ரம் லேயரில் மேட் 1ங்கிற லேயரை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இன்வெர்ட் மேட் கொடுத்துட்றோம். இப்போ இந்த மேட் 1 ஆஃப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த எஃபெக்டை ஓப்பன் பண்ணி இந்த செட் மேட்டை காப்பி பண்ணி இந்த ஏபிஏ மூணையும் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். கண்ட்ரோல் V. அதுக்கப்புறம் இந்த 4 லேயரையும் செலக்ட் பண்ணி ஒயில் ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 10 ஃப்ரேம் நகட்டிக்கலாம். இந்த 4 லேயரையும் செலக்ட் பண்ணி ஒய் பொசிஷனில் இப்படி கீழே இறக்கலாம். அதுக்கப்புறம் கிராஃப் எடிட்டருக்குள்ளே போய் ECS கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி இதுக்கும் ECS கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடை செலக்ட் பண்ணி இதை இந்த டைரக்ஷனை இப்படி மூவ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த லேயர் இந்த 3 லேயரையும் செலக்ட் பண்ணி 2 ஃப்ரேம் ரைட் சைடு நகட்டலாம். அதுக்கப்புறம் இதை கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இதை டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. 3வது லேயரை இதை 2 ஃப்ரேம் நகட்டிக்கோங்க. திரும்ப கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இதை டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இதை இன்னும் 2 ஃப்ரேம் நகட்டிக்கோங்க. இந்த எண்ணெய் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஷேப் லேயர் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதே எக்லிப்ஸ் டூல் எடுத்து இந்த மாதிரி ஒரு மேட் க்ரியேட் பண்ணுறேன். இப்படி க்ரியேட் பண்ணதும் இதை மேட் 2 அப்படின்னு மாற்றிக்கலாம். திரும்ப செட் மேட் எஃபெக்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் லேயரை ஹெட் மேட்டாக செலக்ட் பண்ணிட்டு இன்வெர்ட் மேட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த லேயரை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை காப்பி பண்ணி இதை எல்லா லேயர்லேயும் பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த லேயர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு 7 ஃப்ரேம் நகட்டிக்கலாம். இந்த ஒய் பொசிஷனை எப்படி கீழே இறக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த லேயரை வரைக்கும் ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 ஃப்ரேம் மட்டும் நகட்டிக்கலாம். இந்த லேயர் 8ங்கிற லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணுறேன். இந்த எக்ஸ்பிரஷனை டைப் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி எக்ஸ்பிரஷன் 1 கொடுங்க. கொடுத்துட்டு இந்த லேயர் 17 செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் 4 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை லாக் ஆகிருக்கு. இதை லாக்கை எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். 12th ஃப்ரேம் வந்துக்கோங்க. இங்கே இந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் பொசிஷனுக்கு வந்து இதை 100 ஆக்கிடுங்க. இந்த லேயர் 8 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணால் ஸ்கேல் ரிவீல் ஆகும். இந்த ஸ்கேலில் ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறோம். இந்த கீ ஃப்ரேமை ஒரு ஃபியூ ஃப்ரேம்ஸ் தள்ளி வச்சுக்கிட்டு இந்த வேல்யூவை 15 மாற்றிக்கலாம். இப்போ இந்த 2 கீ ஃப்ரேமையும் காப்பி பண்ணிவிட்டு இந்த எல்லா லேயர்லையும் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லேயரை இப்படி ரேண்டமாக நான் இப்படி மூவ் பண்ணுறேன். இந்த லேயரை செலக்ட் பண்ணி ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷனை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் ஓப்பன் ஆகும். இந்த எக்ஸ்பிரஷனில் 24,2 இருக்குது.
இதை வந்து 24,3ன்னு மாற்றிக்கிட்டு இப்போ இந்த ரொட்டேஷனோட இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி எக்ஸ்பிரஷன் ஒன்லி கொடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு இந்த மேட்டுங்கிற லேயரை மட்டும் டீசெலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணலாம். ஹோல்டு பண்ணிட்டு இப்போ கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மேட் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். இதை சேக் அப்படின்னு மாற்றிக்கோங்க. இதில் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் போய் மோஷன் டைல் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். இந்த மோஷன் டைல் எஃபெக்டை இந்த சேக் எஃபெக்ட் மேலே தூக்கி போடலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆப்ஷனில் மிரரேஜஸ்ங்கிற ஆப்ஷனை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவுட்புட் வித்தை 105 மாற்றிக்கலாம். அவுட்புட் ஹைட்டை 105 மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மை இந்த லேயருக்கு மேலே போட்டுட்டு ரொட்டேஷன் வேல்யூவை ஆல்ட் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி போட்ட எக்ஸ்பிரஷனான இதையே நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் அனிமேஷன் போயிடலாம். இந்த ஃபஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணுறோம். எஸ் ப்ரெஸ் பண்ணால் ஸ்கேலோட கீ ஃப்ரேம் ரிவியல் ஆகும். இப்போ இங்கே ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி இதை சரியாக ஒரு 3 ஃப்ரேம் நகட்டிக்கலாம். இந்த வேல்யூவை 0ன்னு மாற்றிக்கிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த கிராஃப் எடிட்டரில் வேல்யூ கிராஃபுக்கு போய்க்கோங்க. இந்த வேல்யூவை செலக்ட் பண்ணி ஈஸ் அவுட் இதை கொடுத்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் இந்த சைடு மூவ் பண்ணிக்கலாம். 2 ஃப்ரேம் மூவ் பண்ணிவிட்டு ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணி இந்த வேல்யூவை 105 மாற்றிக்கலாம். சம்திங் அரௌண்ட் 8 ஃப்ரேம் நகட்டிக்கலாம். 97ன்னு மாற்றிக்கலாம். இன்னும் ஒரு 10 ஃப்ரேம் மூவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இதை 100ன்னு மாற்றிக்கலாம். இதை செலக்ட் பண்ணி ஈசிஇஸ் கொடுக்குறேன். இதை செலக்ட் பண்ணியும் ஈசிஇஸ் கொடுக்குறேன். இதை செலக்ட் பண்ணி ஈசின்னு கொடுக்குறேன். இதை இன்னும் கொஞ்சம் இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை செலக்ட் பண்ணி இதை 108ன்னு மாற்றிக்கலாம். இதை காப்பி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் V பேஸ்ட் பண்ணதும் இப்போ எல்லா லேயரையும் ஸ்லைட்டாக மூவ் பண்ணணும். இங்கே இருக்கிற ஸ்ட்ரோக்ஸுங்கிற லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரோக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த லைனை இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட் இருக்கும். இதில் போய் ட்ரிம் பார்ட்ஸ் கொடுங்க. ட்ரிம் பார்ட்ஸ் கொடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை என் வேல்யூவை செலக்ட் பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு ஒரு 8 ஃப்ரேம் மூவ் பண்ணிவிட்டு இதை 0ல் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரிம் பார்த்தை காப்பி பண்ணிவிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன். இதில் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை எஸ் செலக்ட் பண்ணுறேன். இதுக்குள்ளே போய் இதை காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். இதே மாதிரியே நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லேயரை செலக்ட் பண்ணி அதுலேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லேயரை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 ஃப்ரேம் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை அதே மாதிரி இந்த 4 லேயரை இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு 3 ஃப்ரேம் நகட்டிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணலாம். லேயரை ஒரு 15 ஃப்ரேம் நகட்டிக்கலாம். ஸோ இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் போய் க்ரோ பவுன்ஸை சர்ச் பண்ணுறேன். இதை எடுத்து இந்த லேயரில் நான் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இதோட வேல்யூவை சம்திங் அரௌண்ட் 100 மாற்றிக்கலாம். பெண்டிட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதுக்கு சிசி பெண்டிட்னு ஒரு எஃபெக்ட்ஸ் வரும். இதை எடுத்து இந்த இடத்துல இப்படி போட்டுக்கலாம். ஆல்ட் ஹோல்டு பண்ணி இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டா இங்கே வந்து இப்படி வரும். இதில் 2 காம்ப் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு உள்ள வேல்யூ அப்படின்னு கொடுங்க. அதுக்கப்புறம் இதை இப்படி காப்பி பண்ணி அதே மாதிரி எண்ணிலையும் நான் கொடுத்துட்றேன். இந்த எஃபெக்ட் இப்படி செலக்ட் பண்ணுங்கள். இந்த எஃபெக்டோட இதை இப்படி மூவ் பண்ணால் இதோட என் வேல்யூ வருது. என் வேல்யூவை இதோட ஸ்டார்ட் வேல்யூவை இப்படி கீழே இறக்கிக்கலாம். என் வேல்யூவை இப்படி மேலே ஏற்றிக்கலாம். இதை இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என் வேல்யூவை இந்த பக்கமாக இப்படி மூவ் பண்ணிக்கிறேன்.
ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த பெண்ட் எஃபெக்டை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் ஓப்பன் ஆகும். இங்கே வீகிள் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு 5,25 கொடுக்குறேன். இப்போ நான் ப்ரீகம்போஸ் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ப்ரீகம்போஸ் கொடுத்துடணும். இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ண போகிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுத்துட்டு ஸோ ஆக்சுவலி நான் இதை செலக்ட் பண்ணி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற கான்டென்ட்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நின்றோம். இப்போ இதோட ஆங்கர் பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த ஆங்கர் பாயிண்ட்டை ஒய் ப்ரெஸ் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இந்த லேயரை இப்படி டூப்ளிகேட் பண்ணி எனக்கு இப்போ ஈஸியாக இருக்கும் ரொட்டேட் பண்ணுறதுக்கு. இப்படி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரீகம்போஸ்குள்ளே போகிறேன். ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணால் இது ஓப்பன் ஆகும். 3,5ன்னு மாற்றிக்கலாம். இந்த ஒன் ஆஃப் த ஃப்ளோரல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆர் ப்ரெஸ் பண்ணால் அந்த ரொட்டேஷன் கீ ஃப்ரேம்ஸ் இருக்கும். இங்கே ஆர் 1,8ன்னு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஓவராலாக இந்த அனிமேஷனை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டைட்டில் போயிடலாம். இந்த ஃபஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் போய் ஸ்ட்ரோக் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸ்ட்ரோக்குன்னு சர்ச் பண்ணுமே இந்த எஃபெக்டை தூக்கி இந்த எஃபெக்ட் மேலே போடுறேன். இப்படி இங்கே போய் இந்த ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷனை மாற்றிக்கோங்க. டூல் கிரியேட்ஸ் மாஸ்க். இந்த மாஸ்க் ஆப்ஷனை மாற்றிட்டு இப்போ இப்படி க்ரியேட் பண்ணலாம். பார்த்துங்கிற ஆப்ஷனில் மாஸ்க் ஒன்று கிளிக் பண்ணுறோம். இங்கே பெயிண்ட் ஸ்டைலில் போய் ரிவியல் ஒரிஜினல் இமேஜ் கொடுத்துடலாம். இந்த ஸ்ட்ரோக்கோட ப்ரஷ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் இந்த சைடு ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என் வேல்யூவை இப்படி நான் மாற்றுறப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கிடச்சிருது. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு கட் தெரியுது. அதனால் இந்த பாயிண்ட்டை நான் ஸ்லைட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ப்ரஷ் ஹார்ட்னஸில் போய் இந்த 79 இருக்கிறத 100 மாற்றிக்கிறேன். என் வேல்யூவை ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணுறேன். 5ங்கிற வேல்யூவை 0 ஆக்கிட்டு 10 ஃப்ரேம் மூவ் பண்ணிட்டு இதை நான் இப்படி மூவ் பண்ணிடுறேன். காப்பி பண்ணி L2ல் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதை நான் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த ஆப்ஷனை போய் டூல் கிரியேட்ஸ் மாஸ்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாஸ்க் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லெட்டரும் பார்க்க சேமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இதையே நான் திரும்ப யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த லேயரை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மூவ் டூல் எடுத்து இப்படி செலக்ட் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். ஹோல்டு பண்ணால் இப்படி பிளாக் கலரில் மாறும் ஐக்கான். இதை பிடிச்சி நான் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு ஸ்கேல் அனிமேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லெட்டராக ரிவீல் ஆகிற மாதிரி பண்ணுறதுக்கு இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கலாம். 10th ஃப்ரேம் மூவ் பண்ணிக்கலாம். 10th ஃப்ரேமில் போய் இந்த செகண்ட் லேயர்லேருந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த சைடு இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரோக்கை காப்பி பண்ணிக்கலாம். இதே இதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதை நான் எஃபெக்ட்ஸை ஆஃப் பண்ணிட்டு பென் டூல் போயிட்டு இந்த டூல் எடுத்துக்கிறேன். எனக்கு இங்கே மாஸ்க் சரியாக தெரிய மாட்டேங்குதுங்கிறனால இதை ஓப்பன் பண்ணி மாஸ்கில் போய் மாஸ்கோட கலரை கொஞ்சம் பிரைட் ஆக்கிக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணி மாஸ்க் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த WR1ங்கிற லேயரை செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே ரொட்டேஷனில் ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இதோடைய பொசிஷனை சென்டருக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ரொட்டேஷனும் ஸ்லைட்டாக பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மூணையும் செலக்ட் பண்ணி ECS கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணி ECS கொடு. இந்த சைடு இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட லெட்டர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக நம்ம இந்த சைடு மூவ் பண்ணிக்கலாம். இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைன் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட ஆங்கர் பாயிண்ட் சென்டரில் இருக்குது. இந்த ஆங்கர் பாயிண்ட் இந்த சைடு மூவ் பண்ணுறதுக்கு இதை ஒய் ப்ரெஸ் பண்ணால் இந்த டூல் எடுத்துக்கலாம், பேன் பிஹைண்ட் டூல். இதை எடுத்து இப்படி நான் மூவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் எல்லா லேயருக்கும் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லேயர் ஒன்று செலக்ட் பண்ணி ஸ்கேல் ப்ரெஸ் பண்ணுறோம். ஸ்கேல் ப்ரெஸ் பண்ணி இங்கே ஒரு ஸ்கேல் கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஸ்கேல் கீ ஃப்ரேமை இந்த இடத்துல இருக்க செயினை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற 100ங்கிற வேல்யூவை 0வாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி இப்போ இந்த ஸ்கேல் வேல்யூவை காப்பி பண்ணி இந்த எல்லா லைனையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஸ்லைட்டாக இந்த சைடு மூவ் பண்ணிக்கலாம். மேபி இது எல்லாத்தையும் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லா கீ ஃப்ரேம்ஸையும் செலக்ட் பண்ணி நான் நார்மல் கீ ஃப்ரேம்ஸாக மாற்றிக்கிறேன். அதுக்கு நான் கண்ட்ரோல் செலக்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணேன். இப்படி வந்ததும் இந்த லேயர்ஸை ரிவீல் பண்ணலாம். அதுக்கு நான் இந்த லேயரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி பென் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டூல் கிரியேட் மாஸ்க்கு செலக்ட் பண்ணுறேன். ஐ திங்க் இந்த லேயரை விட்டுட்டு இந்த லேயருக்கு மேலே ஒரு சாலிட் க்ரியேட் பண்ணலாம். நியூ சாலிட் இப்படி க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இதை நான் இப்படி டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு பென் டூல் ப்ரெஸ் பண்ணி நமக்கு எங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இதில் கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு இப்படி எக்ஸ்ட்ரா வருது வந்திருக்கு. அதனால் நான் இந்த இடத்துல இப்படி ஒரு பாத் க்ரியேட் பண்ணுறேன். இந்த லேயரில் இந்த ஆப்ஷனில் போய் ட்ராக் மேட் ஆல்ஃபா மேட், ஸோ இந்த லேயரோட ஆல்ஃபாவை எடுத்துக்கும். ஸோ எனக்கு என்ன வேணும்னா ஆல்ஃபா இன்வெர்ட்டர் வேணும். இன்வெர்ட்டர் கொடுக்கும்போது அந்த இடம் மட்டும் கட் ஆயிரும். எம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லோ கலர் மாஸ்க்கு தான் இந்த மாஸ்க்கு. இதில் நான் ஒரு மாஸ்க் பார்த்து க்ரியேட் பண்ணுறேன். அடுத்த ஃப்ரேம் போகிறப்ப இந்த மாஸ்க்கு இதை நான் இப்படி ரீசெலக்ட் பண்ணிட்டு இந்த மாஸ்க்கு மட்டும் கீ ஃப்ரேம் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டால் இதை இப்படி மூவ் பண்ணிக்கலாம். நம்ம இதை நான் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். இந்த 3 லேயரையும் மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல நமக்கு டைட்டில் முடியுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல டைட்டில் முடியுது. ஸோ டைட்டில் முடிகிற இடத்துல கரெக்டாக இப்படி கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு ஸோ எனக்கு ரெண்டும் ஒரே நேரத்தில் வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஸ்லைட்டாக வெரைட்டிக்காக ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஸ்லைட்டாக நான் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அனிமேஷன். இந்த ஸ்ட்ரோக்குங்கிற லேயரை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இதை நான் இதை சோலோ பண்ணிக்கிறேன். சோலோ பண்ணிவிட்டு பென் டூல் எடுத்துகிட்டு இதை ஓப்பன் பண்ணி பாத்துங்கிற ஆப்ஷனுக்கு போய்க்கலாம். இதில் ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி இந்த கீ ஃப்ரேமை சரியாக ஒரு 1 செகண்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். 15th ஃப்ரேம் வந்துக்கலாம். 15th ஃப்ரேம் வந்துட்டு இந்த கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணி இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி இந்த சைடு இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இப்படி ப்ளே பண்ணும்போது இது இப்படி ரிலீஸ் ஆகும். இந்த லிஃப்ட் மூவ்னு இருக்கிற லேயரை செலக்ட் பண்ணிக்கலாம்.
P ப்ரெஸ் பண்ணி பொசிஷன் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன் பொசிஷனில். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயும் ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். இந்த வேல்யூ செகண்ட் வேல்யூவை இப்படி மேலே இழுத்துக்கலாம். இந்த கீ ஃப்ரேம் வந்துட்டு இதை இப்படி நான் கீழே இறக்கிடுறேன். இந்த கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கலாம். சரியாக 5th ஃப்ரேமில் ஆல்ட் ஹோல்டு பண்ணி இதை கிளிக்ஸ் லூப் அவுட் சைக்கிள் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இருக்கிற பார்த்த இதில் ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் பொசிஷன் போய்க்கலாம். இதில் 2 ஃப்ரேம்ஸ் நகட்டிட்டு இந்த ஐங்கிற லேயரை ஓப்பன் பண்ணுறேன். இதெல்லாம் கான்டென்ட்ஸில் குரூப் 1ல் பார்ட் இருக்கும். இந்த பார்த்தை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த லேயரில் இந்த கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணி இதை இப்படி நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கீ ஃப்ரேமை இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். இதை நான் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். பென் டூல் வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பென் டூல் வச்சு இதை நான் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன் கீழே இருக்க மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த லேயர் இந்த டாப்பில் இருக்க ஐ லேயரை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் இப்படி ப்ளே பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கிடச்சிடுச்சு. இந்த இடத்துல இதுக்கு ஸ்லைட்டாக இருக்கிற மாதிரி இது பண்ணுறதுக்கு இப்போ நான் இப்படி ப்ளே பண்ணுறேன். இப்படி மூவ் பண்ணுறேன். இப்போ இந்த லேயரை நம்ம அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுத்துட்றேன். அதுக்கு இந்த லேயரை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ளே பண்ணோன்னா நமக்கு இந்த அனிமேஷன் கிடச்சிருச்சு. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் க்ரியேட் பண்ணுறேன். இதை நான் வந்து சேக் அப்படியில் போய் மோஷன் டைல் சர்ச் பண்ணுறேன். இதை இந்த சேக் லேயரில் போட்டுட்டு இந்த லேயரை இந்த இடத்துக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சர்ச் பண்ணுறேன். பொசிஷனில் ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். ஃபியூ ஃப்ரேம் மூவ் பண்ணி இங்கே ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். விண்டோவில் விக்லர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகிறேன். இதை செலக்ட் பண்ணி 2 கீ ஃப்ரேம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை 5னும் இந்த வேல்யூவை 20ன்னு மாற்றிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி மோஷன் டைலில் மிரர் எட்ஜஸை கொடுத்துட்டு இங்கே இந்த வேல்யூவை 120 இதோட வேல்யூவையும் 120ன்னு மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை செலக்ட் பண்ணி இந்த 5ங்கிறத 15 மாற்றிக்கிறேன். நான் இதை வந்து 10ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ நான் அப்ளை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த பிஜி லைட்டுங்கிறத செலக்ட் பண்ணி இதில் இது இங்கே ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். இது லாஸ்ட் ஃப்ரேம் வந்துட்டு இந்த வேல்யூவை 120ன்னு மாற்றிக்கிறேன். இந்த சேக்கை ஒரு ஃபியூ ஃப்ரேம்ஸ் நகட்டிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணுறோம். சேஞ்ச் ஆகிற இடத்துல இந்த லேயரோட எண்ட் பாயிண்ட்டை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இங்கே வந்து ஹியூன்னு சர்ச் பண்ணுங்கள். ஹியூ சேச்சுரேஷன் வரும். இதை எடுத்து இந்த லேயரில் மேலே போடுங்க. இப்போ இதில் போய் ரெட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இதோட சேச்சுரேஷன் அவுட் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு லைட்னஸ் லைட்டாக இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் அனிமேஷன். Thank you for watching.